ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது. புத்த பகவான் தனது சீடர்களுடன் வந்து கொண்டிருக்கின்றார். அப்போது சுஜாதா என்ற பெண்ணொருத்தி தனது இறந்து போன பச்சிளம் பாலகனை தோளிலே சுமந்து கொண்டு வந்து புத்த பிரானை பார்த்து, இறந்து போன எனது மகனுக்கு நீங்கள் உயிர் பிச்சை தாருங்கள் என்று கேட்டபோது, புத்த பகவான் அவளது அறியாமையை எண்ணி, சரி, நான் உனது மகனை உயிர்ப்பிக்க செய்கின்றேன், எந்த வீட்டில் மரணம் நிகழவில்லையோ அந்த வீட்டிலிருந்து சிறிது கடுகு வாங்கி வா என்று கூற, தனது மகனை புத்த பகவானின் காலடியிலே போட்டுவிட்டு தெரிந்தவர் அறிந்தவர் வீடுகளுக்கு சென்று நடந்த சம்பவத்தை கூறி, எந்த வீட்டில் மரணம் நிகழவில்லையோ அந்த வீட்டிலிருந்து புத்த பகவான் சிறிது கடுகு வாங்கி கொண்டு வர சொன்னார். எனது மகனை உயிர்ப்பிக்க, ஆகவே சிறிது கடுகு தாருங்கள் என்று கேட்டபோது, போன வருடம் எனது தந்தையார் இறந்து விட்டார் என்று அந்த வீட்டிலிருந்து பதில் வருகின்றது. சரி, போகட்டும் என்று அடுத்த வீட்டிற்கு சென்று நடந்த சம்பவத்தை கூறி சிறிது கடுகு தாருங்கள் என்று கேட்டபோது, 6 மாதத்திற்கு முன்னால் எனது சகோதரன் இறந்து விட்டான் என்று 2வது வீட்டிலிருந்து பதில் வருகின்றது. அதுவும் போகட்டும் என்று 3வது வீட்டிற்கு சென்று சுஜாதா நடந்த சம்பவத்தை கூறி சிறிது கடுகு தாருங்கள் என்று கேட்டபோது, 2 வருடங்களுக்கு முன்னால் எனது தந்தையார் இறந்து விட்டார் என்று அந்த வீட்டிலிருந்து பதில் வருகின்றது. ஆக இறப்பு என்பது உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானது என்பதை உணர்ந்த சுஜாதா தனது மனதை திடப்படுத்தி கொண்டு தனது பச்சிளம் பாலகனை அடக்கம் செய்துவிட்டு புத்த பிரானின் புத்த சங்கத்திலே முதல் பெண் பிட்சுவாக சேர்ந்து உலகை வழிநடத்திய புத்த பகவானின் பாதையை பின்பற்றினாள் என்பது வரலாறு. பிறப்பை காட்டிய இறைவன் இறப்பை புதிராக மறைத்து வைத்துள்ளான். உலகில் உள்ள ஜீவராசிகளுக்கு எந்த நேரத்தில் எந்த நிமிடத்தில் மரணம் நேரும் என்பதை யாருனாலும் கணிக்க முடியாது. ஓம் நமச்சிவாய. ஆடிய